இன்னைக்கு ஒருத்தன் கீழே விழுந்துட்டாலும், ஒரு ஊழியக்காரன் தலை சிறந்த ஊழியக்காரன் கீழே விழுந்துட்டாலும், விழுந்தன்று கேள்விப்பட்டாலும் அப்பாவின் உள்ள என்ன தர்மம் பண்ணும், எங்க ஏசப்பாவுடைய உள்ள என்ன தர்மம் பண்ணும், இளையகுமாரன் போல விலகி போயிருந்தாலும் காத்து கொண்டிருக்கும். மகன் எப்ப வருவான், அவனை எப்ப ரெஸ்டோர் பண்றது, அவனை எப்ப ரெக்கவரி பண்றது, அவன் மேல அநேக பாவத்தால நிறைய கரை இருக்கு அவன் மேல. அப்பா ரெடியா இருக்காரு. அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் தான் ஏடாகுடமாக்குது. புரியுதுங்களா? அப்பா ரெடியா இருக்காரு. எப்ப நீ வருவன்னு அப்பா வீட்டுல பத்தியா வேலை செய்யுதுங்களா, மேனேஜரு சிஇஓ எடுப்பு வேலை செய்யுதுங்களா, அது நோக்கு இது எப்படி தப்பு பண்ணிச்சு, இது எப்படி தப்பு பண்ணிச்சோ, அப்பாவே ரெடியா இருக்காரா, அப்பாவே ரெடியா இருக்காரா. இன்னைக்கு யாரெல்லாம் கிறிஸ்துவ வீட்டு விலகி போயிருக்கோம், பாவத்தால தவறுகள் விலகி போயிருக்கோம், ஆண்ட சொல்லாரு அப்பா ரெடியா இருக்காரு உன்னை அபிஷேகம் பண்ண, அப்பா ரெடியா இருக்காரு உன்னை ரெஸ்டோர் பண்ண, அப்பா ரெடியா இருக்காரு நீ இழந்த கணத்தை கொடுக்க. இன்னைக்கு எந்தெந்த ஊழியக்காரர் விழுந்திருக்காங்களோ, எந்தெந்த ஊழியக்காரங்க ஆண்டை விட்டு போயிருக்காங்களோ, அவங்களை பார்த்து சந்தோஷப்படாத, சிரிக்காத, சீக்கிரமா ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு இதயத்தை செய்யணும். உள்ள மனிதனா வாழும் போது கர்த்தர் உன்னதா பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.